அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பேச போகிறோம். மரணத்தை பற்றி விவாதிக்க போகிறோம். என்னுடைய பெயர் சங்கர். மனிதன் பிறந்தால் இறக்க வேண்டும் என்பது காலம் காலமாக நம்பப்பட்டு வந்த ஒரு விஷயம். அதை முறியடித்து மனிதனாக பிறந்தவன் மரணமில்லாத பெருவாழ்வை அடையலாம் அப்படின்ட்டு நம்மளுடைய சித்தர்களும் ஞானிகளும் ப்ரூவ் பண்ணிட்டு போயிருக்காங்க. இன்றளவும் பல பேர் சூட்சும சரீரமாக சித்தர்கள் பல பேர் இருக்கிறத பலரும் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சரி, நாம் தன்னுள்ளே இருக்கிற சித்தத்தை உணர்ந்தவங்க மரணமில்லாத பெருவாழ்வை அடைகிறார்கள். ஆனால் சாமானியன் சாதாரணமாக இருக்கிறவங்க ஒரு 70 வயதுக்கு மேலே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் 70லேருந்து 80 ஆண்டு காலத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா அவர்களுடைய மரணம் அப்படின்றது நிகழுது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியுது. அதே நேரத்தில் அந்த 70 வயது காலகட்டங்கள் ஆயிடுச்சுனாலே அவருடைய உடல் உறுப்புகள் அந்தளவுக்கு சக்திகள் ரொம்ப குறைந்து போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் ஒரு நோய் நொடியில் யாராவது பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு கூடுமான வரைக்கும் சிறிய அளவிலான சிகிச்சைகள் நாம் கொடுத்து அவர்களுக்கு பெரிய அளவில் துன்பங்கள் எதுவும் ஏற்படாத ஒன்றும் பார்த்துக்கணும். 70 வயதுக்கு மேலே இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுறது, உடல் ஏதாவது மேஜர் ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுறது கூடுமான வரைக்கும் தவிர்த்தல் என்பது மிக மிக சிறப்பானது. இதனால் என்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னா, மருத்துவர்கள் ஒவ்வொருத்தருடைய லைஃப்பையும் 100 ஆண்டுகளுக்கு மேலாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு தான் அவர்கள் 70க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆப்ரேஷன்ஸ்லாம் செய்கிறாங்க. இருந்தாலும் இவர்களுடைய உடல் தன்மை என்ன அப்படின்றது நாம் தெரியாமலே பல பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி சிகிச்சை முறைகள்லாம் செய்யும் பொழுது அவர்களுடைய உடல் மேலும் சிதிலம் அடைஞ்சு அவர்கள் வாழ்க்கை வாழ்வதற்கு மிகவும் கடுமையான ஒரு பிரச்சனையை சந்திக்கிறாங்க. கடுமையான உடல் வலி, ஆப்ரேஷன் செய்யும்போது சில உறுப்புகளினுடைய செயல்பாடுகள் இயத்தல், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு போகுது. அது சிகிச்சைக்கு போகிறோம், சிகிச்சை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தோடனே தான் நமக்கு தெரியுது இவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு மனிதன் சாகும் பொழுது சந்தோஷமாக ஆனந்தமாக எந்த விதமான வலியும் வேதனையும் இல்லாமல் சாகிறதுன்றது பார்த்திங்க அப்படின்னா டிக்னிஃபைடு டெத்துன்னு சொல்கிறாங்க. அதாவது டிக்னிட்டி ஆஃப் டெத், அதாவது கண்ணியமாக மரணம் அடையும். ஸோ இதை நம்ம பல அறிஞர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு மனிதன் அந்திம காலகட்டத்தில் ஒரு 60 70ன்னு வச்சுக்கோங்களேன், 70 கடந்து போயிட்டோம்னாலே எந்த விதமான மேஜர் ஆப்ரேஷன்ஸும் அவர்களுக்கு செய்யாமல் இருப்பது நலம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா முதுகுத்தண்டு வடத்தில் பெரும்பாலான ஆப்ரேஷன்ஸ்லாம் செய்யும்போது அது கால்கள் செயலிழப்பு, உறுப்புகள் செயலிழப்பு போன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வருதுன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரியான விஷயத்தை நம்ம தவிர்க்கிறது நலம். அதே நேரத்தில் ஒரு எமர்ஜென்சின்ற போது, ஒரு சின்ன வயசு அப்படின்ற போது அவர்களுக்கு எந்த விதமான செலவுனாலும் பண்ணி நம்ம அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையை நாம் லாங்கிட்டியை அதிகப்படுத்தி நாம் கொடுக்கலாம். காரணம் என்னென்னா அவங்களுக்கு வாழ்வதற்கு நாட்கள் இருக்கின்றன. ஆனால் அதிகமான வயதானவங்களுக்கு கூடுமான வரைக்கும் மேஜர் ஆப்ரேஷன்ஸ் எதுவும் செய்யாமல் ஒரு 70 கடந்தவங்களுக்கு எல்லாருக்குமே அவர்களுக்கு சிறிய அளவிலான அந்த சிகிச்சை முறைகள் கொஞ்சம் ரொம்பவே டீஹைட்ரேஷன் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த சக்தியை ரீட்டைன் பண்ணுற சிகிச்சை முறைகள் மட்டும் செய்துட்டு இந்த மாதிரியான பெரிய பெரிய ஆப்ரேஷன்ஸ், இதய ஆப்ரேஷன் போன்ற விஷயங்கள்லாம் செய்யாமல் இருக்கிறது நலம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி வயது அதிகமான போது சில ஆப்ரேஷன்கள் செய்யும் பொழுது அதனால் நம்ம பயன்படுத்துகின்ற சில மருந்துகள் சில உறுப்புகள் ஃபெயிலியர் கூட ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. எனவே இந்த காணொலியை பார்க்குற அந்த வயதான பெற்றோர்கள் இருக்கிற அந்த பசங்க எல்லாருமே, இளைஞர்கள் எல்லாருமே நாம் ஒரு வயதுக்கு மேலே அப்பா அம்மாவுக்கு ஒரு பெரிய எமர்ஜென்சி ஏதாவது வந்தது அப்படின்னா அவர்களுக்கு கூடுமான வரைக்கும் ஆப்ரேஷன் போன்ற விஷயங்கள்லாம் இல்லாமல் ஒரு உயிர்காக்கும் சிகிச்சையை மட்டும் ரெடி பண்ணிக்கிட்டு அல்லது உயிராற்றலை பெருக்கக்கூடிய ஒரு சிகிச்சையை மட்டும் பண்ணிவிட்டு அவர்கள் அந்திம காலத்தில் எந்த விதமான துன்பங்களும் இல்லாமல் அழகாக அவர்களுடைய அந்த மரணத்தை
உறுதி செய்கிறதுக்கு ஒரு அறியாமை இன்றைக்கி இருந்துகிட்ருக்குது. அதை வந்து விளக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய இதுவாக இருக்குது. இது வந்து ஏன் நான் வந்து பேசக்கூடிய ஒரு கட்டாயம் வந்தது அப்படின்னா, ஒரு சில நண்பர்கள் வந்து திடீர்னு அவர்களுடைய வீட்டில் இந்த மாதிரி வந்து வயசானவர்கள் வந்து திடீர்னு ஒரு டீஹைட்ரேஷனில் வந்து ரொம்ப முடியாத கண்டிஷனில் போகும்போது உடனே அவங்கள வந்து ஐசியூவில் கொண்டு போயிட்டு அந்த நேரத்தில் வந்து சில பிரச்சனைகளை கண்டுபிடிச்சி அதற்கான ஆப்ரேஷன்ஸ்லாம் செய்யும் பொழுது அவர்கள் சின்ன பிரச்சனையிலேருந்து பெரிய பிரச்சனைகளை மாறி கடைசியில் இன்றைக்கி வந்து நடக்க முடியாத பெட் ரிடனாக வந்து அவங்க ஆகிட்டு அவங்க ரொம்பவே துன்பப்பட்டு அவங்க மரணமும் வராமல் அவர்களுடைய இயக்கத்தை அவங்களே வந்து நடத்தி கொள்ள முடியாமல் அவர்களுடைய தேவையை அவங்களே பூர்த்தி பண்ண முடியாமல் ரொம்ப பெட் ரிடனாக கஷ்டப்படுறாங்க. இப்போது கூட இருக்கிறவங்க என்ன தான் வந்து சொத்து பத்துலாம் வந்து பிள்ளைங்களுக்கு நாம் சேர்த்து வச்சுருந்தா கூட ஒருத்தர் வந்து படுத்த படுக்கையாக இருந்து மலஜலங்கள்லாம் வந்து குழந்தைங்க அவங்க எடுக்கணும் அப்படின்னா அது எல்லாருக்குமே வந்து அது ஒரு துன்பமாக தான் வந்து அது பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு துன்பம் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு நாம் கொஞ்சம் நம்முடைய அறிவை உபயோகப்படுத்திக்கணும். அதுக்கு தான் வந்து நோயை பொறுத்தன வரைக்கும் வருமுன் காப்பது வந்து மிகச்சிறந்தது. 40 வயதுலேருந்தே நம்முடைய உடம்பை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெல்த் அண்ட் வெல்னஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து மிக அற்புதமான உணவுப் பொருள்லாம் சிறப்பான உணவுப் பொருள்லாம் கிடைச்சிருச்சு. ஆனால் மக்களுக்கு வந்து அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு இல்லை. மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு பிரச்சனை வந்ததுனா தான் ஹாஸ்பிட்டலில் வந்து நாடணும், ஆரோக்கியத்தை பற்றி நாம் கவலைப்படணும்னு நினைக்கிறாங்க. நம்மளுடைய உடல் உறுப்புகள்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களுடைய உடல் உறுப்புகள் உங்களுடைய அந்த செயல்பாடுகள் குறைஞ்சிக்கிட்டே வருது. 40 கடந்து 50 கடந்து போகும்போது இதயத்தினுடைய உறுப்புகள் இதயத்தினுடைய செயல்பாடுகள் குறையுது. அதே மாதிரி லிவர்னுடைய செயல்பாடுகள் குறையுது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கிட்னியுடைய செயல்பாடுகள்லாம் குறையுது. அப்போ இவங்க எல்லாத்தையும் வந்து கவனிக்காமல் பைலப் பண்ணிக்கிட்டே வந்து திடீர்னு வந்து ஒரு 60 65 வயசில் வந்து டக்குன்னு போயிட்டு ஒரு பிரச்சனை வந்து போகும்போது அப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க எல்லா ப்ராப்ளமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா உறுப்புகளும் தன்னுடைய செயல் வந்து ரொம்ப செயல்பாடுகள் வந்து குறைந்த நிலையில் இருக்குதுன்ட்டு அந்த நேரத்தில் கண்டுபிடிக்கும்போது ஒன்றுக்கு பின் முரணாக வந்து அது ஒன்று வேலை செய்யாமல் போகும்போது மல்டிபிள் ஆர்கன் ப்ராப்ளம் வந்துட்டு அவர்கள் மரணத்தை தழுவுறாங்க. இந்த மாதிரி மரணத்தை தழுவாமல் சில பேர் பெட் ரிடனாகவும் ஆகிடுறாங்க. அதனால தான் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பணம் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமானதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் வாழ்க்கை அதை விட முக்கியம். இந்த சம்பாதிக்கிறதே வந்து இந்த வாழ்க்கைக்காக தான். இந்த எந்த ஒரு பதவியாக இருந்தாலும் பட்டமாக இருந்தாலும் எந்த விதமான சம்பாதனையாக இருந்தாலும் அது இந்த வாழ்க்கையை நல்ல விதமாக வாழறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் புரிஞ்சு இந்த 40 வயது கடந்தவங்க வந்து முன்கூட்டியே நம்மளுடைய உறுப்புகளை வந்து நல்ல இளமையாக, அதாவது உருவத்தை வந்து நாம் மாற்ற முடியாது, ஆனால் உறுப்புகளை வந்து நீங்கள் வந்து பயாலஜிக்கலாக உங்களுடைய அந்த ஏஜை வந்து கம்மி பண்ணிடலாம். உதாரணமாக பார்த்திங்க அப்படின்னா 15 மாதங்களில் வந்து ஒரு ஒட்டுமொத்த உறுப்புகள் எல்லாமே வந்து தன்னைத்தானே புதுப்பிச்சுக்குது அப்படின்றாங்க. அப்போது நம்மளுடைய பயாலஜிக்கல் ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்மளோட பயாலஜிக்கல் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 15 மாதம்தான். அதாவது இன்றைய தினத்திலிருந்து 15 மாதம் கழித்து பார்த்தோன்னா என்னுடைய உடம்பில் இருக்கிற உறுப்புகள் எல்லாமே புதுசாக மாறிடும். ஆனால் அந்த உறுப்புகள் மாற்றுறதுக்கு வந்து நீங்கள் சரியான எல்லா விதமான சரிவிகிதமான உணவுகள் இதெல்லாம் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னா எடுத்துக்கிறது இல்லை. அதனால் அந்த செல்கள் வந்து அதனுடைய தன்மை குறைஞ்சி புது உறுப்பாக மாறும் பொழுது அதற்கு தேவையான உணவுப் பொருட்கள், அதற்கு தேவையான சத்துக்கள் இதெல்லாம் நம்ம கொடுக்கணும். முன்னொரு காலத்தில் வந்து நீங்கள் உணவே மருந்துன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க. ஆனால் இன்றைக்கி வந்து எல்லா உணவுகளும் அதனுடைய தன்மையை இழந்தபோது அதனுடைய மரபணு மாற்றங்கள் வந்து மாற்றப்பட்டு துரிதமாக வந்து விளைவிக்கக்கூடிய ஒரு பொருட்களாக நாம் சாப்பிட்றோம். அதே மாதிரி வந்து பேக்டு ஃபுட்டில் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் என்ற பொருள்லாம் சாப்பிட்றோம். இதில் வந்து பலவிதமான நோய்கள் வரக்கூடிய தன்மைகள் உள்ள பொருட்கள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் கேன்சர் வர வைக்கக்கூடிய தன்மையான பொருட்கள்லாம் இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸில் இருக்குன்றது ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் வந்த பின் அதை சொல்லுவாங்க துன்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு. வந்த பின் துன்பப்படுவதை விட அனைவரும் வருவதற்கு முன்னாக இந்த மாதிரியான ஒரு ஹெல்த் அண்ட் வெல்னஸில் இந்த ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ்லாம் மிக அற்புதமான ஃபுட் சப்ளிமெண்ட் நாங்கள் டைரெக்டாக செல்லிங் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்து உங்களுடைய அந்த உடலையும் உடல் உறுப்புகளையும் நல்ல பலமாக வைத்து கொண்டு எந்த விதமான துன்பமும் இல்லாமல் நல்ல விதமாக வாழ்ந்து கடைசியில் மரணம் என்பது ஒரு ஆனந்தமான ஒரு இசையை மீட்டுகிற மாதிரியான ஒரு இந்த புத்தாஸ்லாம் இந்த
பௌத்த இதிலெல்லாம் சொல்லுவாங்க. அவங்களாம் வந்து மரணிக்கும் போது சந்தோஷமாக ஆனந்தமாக எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிவிட்டு நான் வந்து புறப்படுகிறேன்னு சொல்லிட்டு போவாங்களாம். அந்த மாதிரியான ஒரு நிலையை நாம் இது பண்ணோம். ஐயோ குய்யோன்னு சொல்லிட்டு கத்திட்டு படுத்த படுக்கையாக இருந்துட்டு அடுத்தவங்க வந்து சிரமப்படுத்திட்டு தானும் வந்து பிறரையும் நோகடிக்காத அளவுக்கு இந்த ஒரு அவேர்னஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றத நான் வந்து இதை பேசலாமா பேசக்கூடாதான்னு கூட யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் இது ரொம்ப அவசியமான ஒரு விழிப்புணர்வு பகுதி, கம்பல்சரி இதை பேசணும் அப்படின்ட்டு. அதனால் பெற்றோர்கள், வயதான பெற்றோர்கள் இருக்கிற பிள்ளைகள்லாம் வந்து இந்த உண்மையை வந்து நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு சரியான விதத்தில் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயத்தில். புரியுதுங்களா? அந்த வயசில் வந்து ஊரார் என்ன சொல்லுவாங்க, அக்கம் பக்கம் என்ன சொல்லுவாங்க, உற்றார் என்ன சொல்லுவாங்க, ஐயோ இவன் வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான், ஆனால் அவங்க அம்மாவை வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணாமல் விட்டுட்டான், அவங்க ஆப்ரேஷன் பண்ணியிருந்தால் இன்னும் 100 வருஷம் வாழ்ந்துருப்பாங்க, இப்படிலாம் வந்து சொல்கிறவங்களாம் இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பிங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன் அவன் செய்யக்கூடாதா, செய்யறதுக்கு எல்லாம் தயாராக தான் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க உடம்பு தாங்கணும் இல்லையா? இதையும் நீங்கள் யோசிக்கணும். அதனால தான் இந்த உலகம் வந்து அவ்வளோ விஷயங்களை வந்து நம்மளை வந்து தவறுதலாக வந்து வழி நடத்திடுது. அவரவர்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம மேலே திணிச்சிடுறாங்க. இதனாலேயும் மாட்டிக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, சரிங்களா? அதனால் இதை புரிஞ்சு நீங்கள் ஒரு டிக்னிஃபைடு டெத்தை உங்களை சார்ந்தவங்களுக்கு கொடுக்கணும். ஆனால் அதை வந்து அறிவோடு எது வந்து எந்த நேரத்தில் எதை செய்யணுன்றது அதை உங்களுடைய அறிவுபூர்வமாக சிந்தித்து தான் நீங்கள் அதை செயல்படணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் பண்ணுறது. ஓகேங்களா? ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம்.